பொதுவா பேய் படம்னா பயம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த இந்தோனேஷியன் பேய் படத்துல பயம், காதல், நட்பு, துரோகம் அப்படின்னு எல்லா விதமான ஃபீலிங்ஸுமே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா படத்தோட கடைசியில ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 2 ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பாட்டிமா ஆத்தங்கர ஓரத்துல உட்காந்துட்டு ஏதோ ஒண்ணு மந்திரம் பண்ணிட்டு இருக்குது. முன்னாடி வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தாலுமே கையில ஒரு பத்தி குச்சி மாரி இருக்கு. அந்த பத்தி குச்சி வச்சுட்டு அந்த ஆத்துல தூக்கி தூக்கி போட அந்த ஆத்துல இருந்து ஒரு பொணம் வருது. அப்படியே பாட்டிமா பட்டுன்னு முழிக்கிறாங்க. அந்த பொணம் பாட்டிமாவை நோக்கி வருது. பாட்டிமா அப்படியே மெதுவா போய் அந்த ஆத்துல இறங்கி அந்த பொணத்தை திருப்பி பார்த்தா அது பல நாளா அந்த தண்ணியில ஊறி போயிருக்கும் போல அப்படியே வெளியேன்னு இருக்கு. உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் உன்னையே நல்லா கிளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொணத்தை தூக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்கிருந்து போவேன் இந்த பாட்டிமா அந்த பொணத்தை தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டுட்டு நார்மலா அவங்களுடைய சாங்கிய படி பொணத்துக்கு குளிப்பாட்டுவாங்கல்ல, அந்த சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. மந்திரத்தை ஓத்திட்டு இருக்காங்க. இந்த பாத்துட்டு இருந்தான்ல அவன் போய் ஊர் மக்களை எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டான். நீதான் இவ்வளவு மர்டர் பண்ணியா, உன்னை சும்மாவே விட மாட்டோம், இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே நீதான் இவ்வளவு நாள் கொண்டுகிட்டு இருந்தியான்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துலயே இருக்கு. இந்த பாட்டிமாவை அடிச்சு கொலை பண்றானுங்க. சோ இப்படியே அந்த சீன் கட்டாக பாட்டிமாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத இங்க காட்டல. இப்பதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. ஆர்மியில இருந்து ரிட்டர்ன் ஆகுறான் போல. அவனுக்கு பலத்த வரவேற்பு அந்த காட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே. இனிஷியலா ஒரு டான்ஸ போடுறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் செம்மையா டான்ஸ் ஆடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாமே கலர் கலரா பூவை கோர்த்து கொண்டுட்டு வந்து மாலையா போடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னுடைய வீட்டுல இருக்கிற வேலைகள் எல்லாம் பாத்துக்கிறேன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா நீ நம்ம நாட்டுக்காக போராடி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து உனக்கு இப்படி டிசைனா வீடு கட்டி தர போறேன் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் வரான், என்கிட்ட பணமும் இல்ல ஆளும் இல்ல, ஆனா என்கிட்ட ஐட்டம் இருக்கு அப்படின்னு 3 டிஃபரெண்டான பொண்ணுங்களை வர சொல்றான். இந்த 3 பொண்ணுங்கள்ல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவோ ஆஹா எனக்கெல்லாம் யாருமே வேணாம், எனக்கு என்னுடைய காதல் தேவதை கவிதா இருக்கா அவ மட்டும் போதும்னு சொல்றாங்க. ஹீரோவோட பேரு சுரேஷ். இப்போ அங்க பின்னாடி இருந்து கவிதா அப்படியே ஏக்கத்தோடையும் பாசத்தோடையும் அன்போடையும் காதலோடையும் அப்படியே ஓடி வரா. அவளை பார்த்து இவன் சிரிக்க, இவனை பார்த்து அவன் சிரிக்க. அப்படியே ரொம்ப நாள் 2 பேரும் கேப்ல இருந்தாங்கல்ல, சோ காதல் பொங்கி வளைய ஆரம்பிக்குது. இப்ப அந்த பொண்ணை பார்த்து ஏக்கத்துல அப்படியே முத்தம் கொடுக்கலான்னு முத்தம் கொடுக்க போறான். இப்ப தாங்க உண்மையே தெரிய வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருக்கான். அதாவது இப்பதான் அவன் ஆர்மில இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். ஒரு படகுல வந்துட்டு இருக்கான். இவன் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறது அவன் கூட வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டோட காலுக்கு. இந்த நல்லா கூட அப்படின்னு இவனுடைய இந்த கனவை எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இவங்க ஊரை நோக்கி தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவனுக்கு ஒரு குட்டி கனவு, இப்படி எல்லாம் நம்மளோட மக்கள் நம்மள வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஒருத்தர் மொட்டை அடிச்சிருப்பாரு, கொஞ்சம் வயசா இருப்பாரு, அவர் பேரு சித்தப்பான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெட்டையா ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு ராஜா. குட்டையா ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு கூஜா. இப்படி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி இவனுங்க எல்லாமே போயிட்டு இருக்கானுங்க. இந்த கூஜாவுக்கும் நம்ம சுரேஷுக்கும் எப்பவுமே ஆவாத சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நீ என்னை விட்டு போனீன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டா, சீக்கிரம் போய் தொலைடான்னு இங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களோட படகு சுரேஷோட ஊரை வந்து அடைய இப்போ ஒரு பொணம் மிதந்துட்டு இருக்குது. அது யாருன்னு பார்த்தா இனிஷியலா அந்த பாட்டி குளிப்பாட்டிட்டு இருந்தாங்கல்ல அந்த பாட்டி தான். சுரேஷே அப்படின்னு பொண்ணம் கண்ணை திறந்து கத்துது. இது எதுவுமே இவங்க காதுக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த ஊரே கொஞ்சம் பாலடைஞ்ச ஊர் மாதிரிதான் தெரியுது, யாருமே இல்ல. அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு. இங்கேடா நீ குடி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா கேட்க, ஆமா இங்கதான் இருக்கேன், வாங்கலாம் எங்க வீட்டுல ஒரு 2 நாள் தங்கிட்டு இருந்து போலாம் அப்படின்னு சொல்ல, பூஜாவோ உங்க வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை இந்த இடத்துலயுமே கலாய்க்க ஆரம்பிக்கிறான், திட்ட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, உன்னுடைய கவிதா கூட கல்யாணம் ஆகி போச்சு அப்படின்னா எங்களுக்கு போட்டோ அனுப்புடா, இல்லன்னா சேதி அனுப்புடா, நாங்க வந்துடுறோம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சித்தப்பா சொல்ல, உனக்கு எல்லாம் கல்யாணமே ஆகாதுடா அப்படின்னு சொல்லி இங்கேயும் கூச்சா சொல்றான். இது இவனுக்கு டென்ஷன் ஆக அவன் கோச்சிட்டு போயிடுறான். போடா போடா வீட்டுல உனக்கு ஃபர்ஸ்ட் சோறு போடுறாங்களான்னு பாடுறான்னு கூஜாவும் திட்டி விட்டுற. இந்த இவங்களுடைய போட்டு கிளம்புது. இந்த சுரேஷ் அந்த பாலத்து மேல கொஞ்சம் தூரம் நடந்து போக செத்து போனுச்சுல அந்த ஆயா இப்ப உசுரோட வந்து நிக்குது. அந்த ஆயாவை பார்த்ததும், ஆயா என்னை ஞாபகம் இல்லையா, நான் தான் உன் பேரன் சுரேஷ், ஏன் இப்படி வெள்ளை கலர் சொக்கா போட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க ஆயாவோ பதில் சொல்ல மாட்டேங்குது. என்னயா உனக்கு ஒழுங்கா காது கேட்கலையா, கண்ணை இப்படி உருட்டி உருட்டி பாக்குறா, அடையாளம் தெரியலையா, கண்ணும் போச்சு காதும் போச்சா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா பணம் சம்பாரிச்சுட்டு வந்திருக்கேன், உன்னை நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆயா அந்த இடத்துல இருந்து நவர மாட்டேங்குது. நான் உன்னை குளிக்க வைக்கிட்டா அப்படின்னு திரும்ப திரும்ப ஆயா கேக்குது. எதே குளிக்க வைக்கிறியா, நான் என்ன 10 வயசு பையன் நினைச்சியா, எனக்கே இனிமே குழந்தை பிறக்க போகுது, அந்த ஆனா நவரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் எந்த ஊர் மக்கள் இவனை ஜெகஜோதியா வர வைப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அந்த ஊர் மக்களே ஐயோ பேய் வந்துருச்சு சுரேஷ் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவனை ஒரு பேய் மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இப்பதான் இவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அந்த ஊர்ல இப்ப தலைவரா இருக்கிறானா, அதனால அவன் வந்து முன்னாடி சொல்றான், நீ போர்ல செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க, அதனால நீ பேய் தானே அப்படிங்க. டே என்னடா பேய்ன்னு சொல்றீங்க, எனக்கு பாருங்கடா கால் இருக்கு கை இருக்கு, நான் நல்லா பேசிட்டு இருக்கேன், எந்த பேயாவது பேக் சுமந்துட்டு வந்து நிக்குமாடா,
வைத்தியமாடா நீங்க அப்படின்னு பேச, ஓ அப்படியா, எங்க ஊர்ல ஒரு சடங்கு இருக்கு, பேய் இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும்னா இதோ பாரு அந்த பொண்ணு பண்ணதுல அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல, அந்த பொண்ணு பேக் பெல்ட் மாரி ஒரு ஆசனம் செய்யுது. சரி, இதை பார்த்தது இவனுக்கு ஷாக் ஆயிருக்கு. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தொப்பையும் தொந்தையுமா இருப்பான். அவனால குனிஞ்சு கீழே கிடக்கிற பொருள் எடுக்கிற கஷ்டமான விஷயம். இதுல எங்க பேக் பெண்ட் பண்ணி கையை கீழே வச்சு ஆசனம்லாம் பண்றது, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்ப நீ கண்டிப்பா பேய்த்தா அப்படின்னு சொல்றானுங்க. சரி, என்ன பண்ணி தொலைறதுன்னு கையில இருக்கிற பேக் எல்லாம் கழட்டி எஞ்சிட்டு அப்படியே நெண்டி நெலும்பி அப்படியே கீழே படுக்கிறான். சரி சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட்டிட்டு போறான். அங்க ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில உட்கார வச்சு, உங்க வீட்டுல இருக்கிறீங்க தான் சொன்னாங்க நீ போர்ல இறந்து போயிட்டேன்னு, அதனால ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு பேய் கிளவி சுத்திட்டு இருக்கு, அதனால நீயும் அவனோட பேரனாச்சா, அதனால பேயா வந்து எங்களை ஆட்டி படைப்பையோன்னு கொஞ்சம் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் இந்த ஹீரோவுக்கு தெரியுது அவங்க ஆயா இருக்குல்ல அது செத்து போச்சுன்னு. அப்ப நம்ம முன்னாடி வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, இந்த ஃப்ரெண்டோடைய முகத்துல சோத்த தெரிச்சு விட்டுறான் ஷாக்லயே. ஐயோ மூஞ்சல் தெரிச்சு போச்சா, சாரிடா மச்சா சாரிடா மச்சான்னு அங்க வந்த வேலைக்காரங்கிட்ட ஒரு துண்டை வாங்கி அவனோட மூஞ்சில எல்லாத்தையுமே துடைக்கிறான். பார்த்தா அவன் அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான் போல. ஃபுல்லா கறி ஆயிருச்சு, அந்த கறி ஃபுல்லா மூஞ்சல் ஆயிருச்சு. அச்சச்சோ மூஞ்ச துடைக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் கறியாக்கி விட்டுட்டேன்டா, என்னை ரொம்ப மன்னிச்சிடறா அப்படின்னு மன்னிப்ப கேட்கறான். அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் கனவுல ஒரு 3 பொண்ணுங்களை பார்த்திருப்பான்ல, சப்ளை பண்றேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பானே, அந்த 3 பெண்களையுமே இப்ப காணுமா, அதுக்கு காரணம் அந்த பேய் பாட்டி தான் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ராஜா கூஜா சித்தப்பா, இவங்க எல்லாமே போட்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு போட்டு ஷேக் ஆகுது. என்னன்னு பார்த்தா போட்டு ஓட்டிட்டு இருந்த ஆளை காணோம். ஏய் எங்கடா போயிட்ட, ஆத்துல கீத்துல விழுந்து போயிட்டியா, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி இவனுங்க கத்திட்டு இருக்க. போட்டு நடு தண்ணியில நின்னுட்டு இருக்கு. கரையில ஒருத்தன் நின்னுகிட்டு அங்க பாருங்க பின்னாடி பேய் பேய் பேய்ன்னு கத்திட்டு இருக்க, என்ன அது பேமெண்ட் வேணுமா, நாங்க எவ்வளவு வேணா பேமெண்ட் தரோம், எங்களை கொண்டுட்டு அந்த கரையில சேர்த்தி விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. திரும்பவும் இந்த ஆளு முடி நீளமா பேய் இருக்குன்னு அவனுடைய சைகையை காட்ட, இந்த கூஜாவையா என்ன சொல்றான்னா, சித்தப்பா ஒன்னதான் அவன் கலாய்க்கிறான், உன் மண்டையில முடியே இல்லைன்னு சொல்லி, பாரு சித்தப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையுமே கலாய்ப்ப, என் வயசு என்ன உன் வயசு என்ன ராஸ்கல் அப்படின்னு சித்தப்பா சொல்றாரு. அவன் திரும்பவும் முடியவே காட்டுறான். ஓ சித்தப்பா உனக்கு மூளை இல்லைன்னு சொல்றான்னு ராஜா ஒரு பக்கம் சொல்றான். ஏய் நீ என் கையில மட்டும் மாட்டின அவனை மசாலா ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்ல, இவன் அப்படியே அந்த கரையில தண்ணியில இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து நம்மள அடிக்க போறான். சித்தப்பா பாருங்க சித்தப்பா நீ இப்ப கூச்சா கத்த வரட்டுண்டா, பயப்படாதீங்கடா, எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, 3 பேர் இருக்கும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சித்தப்பாவும் ஆறுதல் சொல்றாரு. அப்பதான் இவன் வந்து போட்டு மேல ஏறி, அடே முட்டா பயலுகளா பின்னாடி பாருங்கடா, விளக்கு கடியில பேய் குனிஞ்சு நின்று உங்களே பாத்துட்டு இருக்கு, மாட்டினீங்க மௌன உங்களெல்லாம் மறுகையாதான் அப்படின்னுட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவங்க 3 பேருக்கு அள்ளு விடுது. சரி ஓகே, நம்ம 1 2 3 சொல்லலாம், 3 பேரும் ஒரே டைம்ல திரும்பி பார்க்கலாம், அப்ப நம்ம யாருக்குமே பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பேய் இல்ல. அந்த போட்டு சருன்னு வேகமா போய் சுரேஷ் எந்த இடத்துல இறங்கினானோ அதே இடத்துல நிக்குது. இவனுங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, கண்டிப்பா ஏதோ ஒரு ஆவிதான் இதெல்லாம் பண்ணுது, நம்ம பேசாம சுரேஷோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றானுங்க. இந்தானே நம்ம ஹீரோ அந்த ஊர் தலைவர் இருக்கான்ல, அவனோட குதிரை வண்டியில போயிட்டு இருக்கான். இது என்னோட டியூட்டி தான், நீ தான் இந்த ஊர்லயே இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன், அதனால உங்க வீட்டுல கொண்டுட்டு போய் விடணும், அதுதான் என்னுடைய வேலையே, இல்லைன்னா உங்க அம்மா என்னைய தொலைச்சு கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம சுரேஷ்க்கு ஒரே யோசனை, தன்னோட காதலி கவிதாவை பத்தி. இவங்க 2 பேரும் மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காட்டுக்கு நடுவுல சந்திச்சிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கவிதா இவனுக்காக ஒரு கவிதையை வாசிக்க, இதுல இவன் மெய் மறந்து போயிடுறான். கவிதாவோட கவிதையை ஏற்கனவே இவன் சுட்டுட்டான். அதனால அந்த கவிதையை சுட்டு அவனோட டிஷர்ட்லயே அதை பிரிண்ட் பண்ணி, நீ கவிதையை என்கிட்ட சொல்லதான் செஞ்ச, ஆனா அவனோட கவிதையை நான் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சட்டையை கழட்டிட்டு டிஷர்ட்டை காட்ட, இவளுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுது, அவ்வளவு சிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த ஏரிக்கரைக்கு வராங்க. எப்போ இவன் மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரிக்கரைக்கு வந்த உடனே கவிதாவை அவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான் ராஜேஷ், அவங்கிட்ட என்னுடைய மனைவியாக போறவடா, உன்னோட அண்ணிடா, அதனால நான் மிலிட்டரிக்கு போயிட்டு வர வரைக்கும் அவளை நல்லா பத்திரமா பாத்துக்கான்னு சொல்லிட்டு இப்படியே திரும்புறான். அப்பதான் டே சுரேஷே அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னன்னா இந்த பணத்தை குளிப்பாட்டுல கிளவி, அது ஒரு குண்டா நிறைய எதையோ தூக்கிட்டு வருது. இந்தாடா உனக்காக சோறு, நீ போற வழியில சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்புறம் ஆயா திடீர்னு அழுவ ஆரம்பிக்குது. ஏயா என்னை விட்டு பிரியறன்னு உனக்கு கண்ணு தனியா வருதா, வருத்தப்படாத, நான் சீக்கிரம் வந்துருவேன், 2 வருஷம் தானே அப்படின்னு சொல்ல, அட மூதேவி நான் ஒன்னும் அது கழுவுலடா, கீழே பாடுறா, ஷூவை வச்சு மிதிச்சிட்டு இருக்கு, காலு வலிக்குதுடா அப்படின்னு ஒரு அடியை போடுறான்.
உடனே இவனும் காலை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் திரும்பவும் ஆயா ஓன்னு அழுவுது. என்ன ஆயா இப்பதான் நான் காலை எதுவும் மிதிக்கலையா, திரும்பி என் ஒப்பேர் வைக்கிறேன் அப்படின்னு தன்னோட பேரன் கேட்க, அது இல்ல, போயிட்டு வரும்போது டிஃபன் பாக்ஸ பத்திரமா எடுத்துட்டு வந்துருடா, அது எங்க அப்பமோடு கொடுத்த சீர்வரிசடா அப்படின்னு ஆயா அழுவுது. சரி சரி கொண்டுட்டு வந்து தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு, கவிதாவை நீ பத்திரமா பாத்துக்க ஆயா, நான் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஆயாவோட காதுல குசு குசுன்னு சொல்றான். இது ஆயாவுக்கும் சந்தோஷமா இருக்கு. நீ பத்திரமா போயிட்டு வாடா பேரண்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆயாவும் சொல்லுது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வருது. 2 பேரும் குதிரை வண்டியில போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஊர் தலைவர் இருக்கான்ல, அவனுக்கு நம்ம ஹீரோ மேல அப்படி இப்படி எண்ணம் வரும். மோஸ்ட்லி இவனுக்கு ஆண்கள் மேலதான் எண்ணம் வரும். அப்படியே நம்ம ஹீரோ கதறி அழுவ அவன் அப்படியே நெஞ்சோட சாச்சுக்கிறான். அவனோட கை எங்கெங்கேயோ போக, டேய் கைய வர்றான்னு நம்ம சுரேஷ் தள்ளி விட்டுறான். இந்தான அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க காட்டுக்கு நடுவுல நின்றுட்டு இருக்கானுங்க. அப்பதான் அங்க ஒரு உடஞ்ச குதிரை வண்டி கிடக்குது. சரி இங்க குதிரை வண்டி கிடக்குது, இந்த பக்கம் பாரு யாரும் மனுஷங்க போன மாதிரி கால் தடம் இருக்கு, நம்ம இந்த வழியா போலான்னு சொல்லிட்டு போறானுங்க. போய் பார்த்தா திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வந்து நிக்கிறானுங்க. என்னடா இது, வந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்த்தா அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. நம்ம போறப்ப இந்த இடத்துல வீடு இல்லையேன்னு சித்தப்பா சொல்ல, ஏயா உனக்கு பகல்லையே கண்ணு தெரியாது, ராத்திரியில என்ன பசுமாடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி போறாங்க. இந்த கூஜாவுக்கோ வயிறு கலக்குன்னு கலக்குது. வேற ஆப்ஷனே இல்ல, நான் பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி போறாங்க. வீட்டுக்கிட்ட போன உடனே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, உள்ள வாங்க அப்படின்னு கதவு தானா திறக்குது. சித்தப்பா அப்பயே சொல்றாரு, டே பல பேய் படத்துல இப்படிதாண்டா பேய் பண்ணும், நம்ம ஏமாந்து உள்ள போக கூடாதுடா அப்படின்னு சொல்ல, கூஜாவுக்கோ இங்க அர்ஜென்ட், நம்ம உள்ள போய் தாண்டா ஆகணும் வாடான்னு சித்தப்பாவை சொல்லி கூட்டிட்டு போறோம். உள்ள போனா நமக்கு ஷாக்கு இல்ல, அவங்களுக்கு தான் ஷாக்கு. என்னன்னு பார்த்தா பேய் கிளவி அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. வாங்க புதுசா நீங்க இந்த ஊருக்கு அப்படின்னு கேட்க, ஆமாங்க இந்த ஊர்ல சுரேஷ் இருக்கிறான்ல, இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க, இப்ப எங்களால அவன் வீட்டை தேடி போக முடியாது, கொஞ்சம் உங்க வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, கூஜா பாத்ரூம் எங்கன்னு கேக்குறான். அந்த பக்கம் இருக்குன்னு சொல்ல கூஜா அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த பாட்டி, உங்களுக்கு குளிக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே ராஜா, ஆமாங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன்னா, அது இல்லாம இந்த காட்டுல சுத்தி அந்த பூச்சி மரக்கட்டை எல்லாத்தையும் மிதிச்சுட்டு வந்துட்டேன், ஆனா நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவன் ஒரு பக்கம் போயிடுறான். இப்போ சித்தப்பாவோட வவுறு கடமுடன்னு சவுண்டு போடுது. உங்களுக்கு பசிக்குதா, இருங்க கொஞ்ச நேரத்துல நான் சமைச்சு முடிச்சிடறேன் அப்படின்னுட்டு இப்ப ஆயா உள்ள போகுது. இப்ப ராஜா குளிக்க போனான்ல, உள்ள போன உடனே அங்க தண்ணி இல்ல. என்னடா தண்ணி இல்லன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பேய்களவு நின்றுட்டு இருக்கு. நான் வேணா உங்களுக்கு குளிக்க வைக்கட்டுமா அப்படின்னு கேக்குது. ஐயோ நான் ஒண்ணு குழந்தை இல்லைங்க, நானே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் மாதிரி இருக்கு, அங்க போறோம். அங்க பார்த்தா தண்ணி நிறைய ஃபிளவர்ஸா இருக்கு. ஆஹா இன்னைக்கு நல்ல குளியல போட்டுருணும்டா சாமி அப்படின்னு இவன் ஜாலியா இருக்கான். இந்த ஹீரோட வீட்டுல மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோட தம்பிக்கு கல்யாணமா, அதனால அவங்க அம்மா அவனை வச்சு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் இவனை அப்படியே கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுக்குறான். போறான். அவனும் மூஞ்சில ஒரு குத்த விட்டுட்டு, போடா மரியாதையா ஊர்ல போய் நல்ல வேலையை பாடுறான் அப்படின்னு திட்டிவிட்டு உள்ள போறான். உள்ள போனா அங்க அவனுடைய தாத்தா இருக்கிறாரு. அதாவது இவங்க குடும்பத்துல நிறைய பேரு போர்ல போய் இறந்து போயிருப்பாங்க போல, அவங்களுக்கு எல்லாம் மரியாதை செலுத்திட்டு இருக்க. இப்ப அவங்க வீட்டுல வேலை செய்யற 2 பொண்ணுங்க இவனை பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பேயின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு பேய் இல்லைங்க மனுஷன் தான், பாருங்க கால் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க கேட்காம ஓடி போயிடுறாங்க. அந்த அம்மாவும் தம்பியும் வராங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவுக்கு எந்த ஷாக்குமே இல்ல, நார்மலா தான் இருக்காங்க. இப்ப என்ன, உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பேய் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணும் அவ்வளவுதானே, இங்க பாருங்க நான் அந்த யோகா பண்றேன் பேய் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இடிவில போகுது. என்னன்னு பார்த்தா தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அந்த பொண்ணே நம்ம ஹீரோயின் கவிதா தான். இத பார்த்ததும் ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது. கவிதாவே நம்ம ஹீரோவை வியப்பாதான் பார்த்துட்டு இருக்காங்க. கவிதாவுக்குமே ஹீரோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ப வச்சிருப்பாங்க. இப்போ இந்தான நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த பேய் வீட்டுல இருக்காங்க. கூஜா பைய கக்கா போயிட்டு அப்படியே அந்த தண்ணி தொட்டியை எட்டி பார்க்க, தண்ணியே அப்படியே ஆடுது. என்னடா இது அப்படின்னு அந்த தொட்டிக்குள்ள எட்டி பார்க்கறான். பார்த்தா நம்ம ஒரு ஆப்பக்கரண்டி மாரி தான் அங்க கக்காவை கழுவுறதுக்கு ஒரு டப்பா வாட்டங்குது. சரி அந்த கரண்டியை எடுத்து தண்ணியை எடுத்து அவன் தானே கழுவ. இந்த பேய் கிளவி இருக்குல்ல, சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிருச்சு. இப்ப சித்தப்பாவை அப்படியே கூப்பிடுது. நீங்களே பரிமாறிக்காங்க, நீங்களே சாப்பிட்டுக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆஹா மிகப்பெரிய விருந்தாட்டங்குது அப்படின்னு வெரைட்டியா அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இந்த கூச்சா பையன், ஒரு லோடு இறக்கிட்டேன், ஒரு லோடு ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பாடு உட்காடுறான். சோத்த போட்டுட்டு அந்த கரண்டியை வைக்க கரண்டி கீழே விழுந்துருது. அதை அப்படியே குனிஞ்சு எடுக்க அவனுடைய கால் சந்தல பாக்குறான். பார்த்தா ஆயா பேயா தெரியுது. இவனுக்கும் அள்ளு விட்டுருது. அப்படியே எந்திரிச்சு சித்தப்பாவோட தட்டத்தை பார்த்தா பூராணியும் புழுவியும் தின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. திரும்பவும் எந்திரிக்கிறான், வீட்டை சுத்தி பாக்குறான், வீடு நார்மலா தான் இருக்கு.
குனிஞ்சு பாக்குறான். ஆனா வீடு அரண்ட வீடு, பழைய கைவிட்ட வீடு மாதிரி இருக்கு. சரி, இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு பேய் கிட்ட வசமா வந்து சிக்கி இருக்கோம், இனிமே நமக்கு வளகாப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த இடத்துல பேய் இல்ல. சித்தப்பாவை போய் யோ நீ திங்கிறது புழுவியா அப்படின்னு உசுப்பி விட்டு அவரை தெளிய வச்ச உடனே சுத்தியும் பழைய அரண்ட பங்களா வந்துருச்சு. நம்ம இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும்டா, வாடா ஓடிடலாம் அப்படிங்கும் போது, சித்தப்பா ராஜாவை நீ கைவிட்டுட்ட பாத்தியா, எங்கடா அவன் அப்படின்னு கேட்க, ஆமா இல்ல அவன் அப்பவே குளிக்கிறேன்னு போனான், என்னாச்சு தெரியல அப்படிங்க. இந்த ஆயா அவனை படுக்க போட்டுருச்சு. ஆயாவோட டியூட்டி என்ன, போனத்தை குளிப்பாட்டுறது. இவனை பொணம் பண்ணி குளிப்பாட்டணும்னு சொல்லி படுக்க வச்சிருச்சு. ஆயாவோட கட்டுப்பாட்டுலதான் இவன் இருக்கான். எதனாலனா அந்த தண்ணிய மூந்து பார்த்திருப்பான், அதனால ஆயாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான். இப்போ இவனுங்க எப்படியா அலைஞ்சு திரிஞ்சு நம்ம ராஜாவை கண்டுபிடிக்க ஏஞ்சு வாடா அப்படின்னா அவனால எந்திரிக்க முடியல. அப்பதான் சித்தப்பா சொல்றான், அந்த கிழவியோட கட்டுப்பாட்டுல இவன் இருக்கான்ல, அந்த கட்டுப்பாட்டுல இருந்து இவனை வெளியில கொண்டுட்டு வரணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சா, இவன் அந்த தண்ணியை தானே மூந்து பார்த்தான், அந்த தண்ணிக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்மெல்ல மூந்து பார்த்தானா ஆயாவோட கட்டுப்பாட்டுல இருந்து அவன் வெளியில வந்துருவான் அப்படின்னு சொல்ல, இந்த கூஜா பையன் அவனுடைய அக்கில்ல கைய விட்டு நல்லா அந்த வேர்வை தண்ணியில எடுத்து இவனோட மூக்குல வச்சா அது எஃபெக்ட் ஆகல. இப்பதான் சித்தப்பா ஒரு ஐடியா கொடுக்குறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, ஃபைன் ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்க. ஃபைன் ஒண்ணு அப்படின்னா என்ன சித்தப்பா அப்படிங்க. அடே என் பெட்டெக்ஸ்ல கைய விடுறா, அங்க ஒரு லிக்விட் வரும்ல, ஏற்கனவே என்னுடைய மசாலா வெளியில வந்துருச்சுல்ல, அந்த மசாலா வாசமும் என்னோட வேர்வை வாசமும் என்னோட டிக்கில இருந்து எடுத்து அதை கொண்டு போய் அவனோட மூக்குல வைடா, சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல, இவனுக்கோ நாத்தம் கொலை புடுங்குது. கை என்னடா பண்றது, ராஜாவை காப்பாத்தணுமே அப்படின்னுட்டு கொமுட்டிக்கிட்டே அந்த கையா சித்தப்பாவோட பின்னாடி விட்டு அப்படியே அந்த லிக்விடை எடுத்து கொண்டுட்டு போய் அவனோட மூக்குல விட்டா அவன் உண்மையாலுமே இங்க செத்து போயிடுவான் நாட்டுக்குதான். அந்த அளவுக்கு ஸ்மெல்லு. எப்படியா ஆயாவோட பிடியில இருந்து தப்பிச்சுட்டான். அடே என்ன உயிரோட கொண்டு இருப்பீங்கடா, நான் இப்படியே இந்த கிளவிக்கிட்டே செத்துருக்கலாம், இவனோட ஸ்மெல் எல்லாம் மூந்துதான் என்னுடைய இந்த உசுர வாழணுமா அப்படின்னுட்டு எந்திரிக்கிறான். இந்த ஹீரோவோட வீட்டுல ஜோடி போட்டோ ஷூட் நடக்குது. அதாவது நம்ம கவிதா தம்பி கூட போட்டோ எடுத்துக்கணும். கவிதாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல போல, இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால ஓகே சொல்லியிருக்கா. அந்த போட்டோ எடுக்கிற பையன் ஏற்கனவே நம்ம ஹீரோ கடுப்புல இருக்கான். இங்க வாங்க, இவங்களுக்கு ஒழுங்கா போஸ் கொடுக்க தெரியலன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் பார்த்துதான் கதவு பட்டாருன்னு திறக்குது. என்னன்னா பேய் கலவியோட என்ட்ரி. இருக்கிறவங்க எல்லாமே திருச்சி ஓடிடுறாங்க. இந்த தம்பிக்காரன் போய் நம்மளுடைய மந்திரவாதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா ஆர்டர் போட இவனும் ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் போய் ஹீரோவோட பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். இவ தான் தாய்க்கிழவி. தாய்க்கிழவி மட்டும் இல்ல, இவ ஒரு பேய்க்கிழவி. நம்ம ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் இவ போவா. போய் எல்லாத்தையும் குளிப்பாட்டுறதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவ எங்களோட கல்யாணத்தை நடக்க விட மாட்டான்னு ஹீரோ கிட்டயே ஹீரோயின் வந்து சொல்ல, அந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மா, யாரு ஹீரோவோட அம்மா, ஹீரோவை கூட்டிட்டு உள்ள போவாம ஹீரோயினை இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுறான். இந்த இடத்துல ஹீரோ மட்டும் தனியா நின்றுட்டு இருக்க. ஆயா பேரனை மட்டும் குறுன்னு பாத்துட்டு இருக்கு. ஏயா உனக்குலாம் வேலையே இல்லையா, எதுக்கு தம்பியோட கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ற அப்படின்னா, டே உனக்கு தெரியாது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஆயா சொல்லுது. இப்பதான் மந்திரவாதி வந்துடுறான். ஹாய் சார், என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் உங்க பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு. மந்திரவாதி எந்த வேலைக்கு வந்திருக்காங்க நினைவுல வச்சுக்காம இந்த இடத்த சுரேஷ் கேட்டுட்டு இருக்கேன். உன் பேர் என்ன, இக்குபாலா இல்ல வேற என்ன அப்படின்னு பல பேரை இவர் சொல்ல, அட இது கூட ஞாபகம் இல்ல, நான் கூட உங்களை ஒரு டைம் தேங்காய் தொட்டில அடிச்சேன் ஞாபகம் இருக்கா அப்படிங்க. ஆமாண்டா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த கம்யூனிகேஷனை அப்புறம் வச்சுக்கலாம், நான் போய் உங்க ஆயா கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு கையில ஒரு விதை மாதிரி இருக்கு. உன்னுடைய கொட்டத்தை நான் இன்னைக்கு அடக்காம விட மாட்டேன் அப்படின்னு மந்திரவாதி அந்த விதையை ஏதோ மந்திரிச்சு ஆயா மேல தூக்கி போட வாய் வரப்ப கிழுத்துக்குச்சு. என்ன விட்டுருங்க அப்படின்னு நடிச்சுட்டு, போடா டே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாண்டா இந்த விதையை வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன், போடா போய் புது வித்தையை கத்துக்கிட்டு வாடா அப்படின்னு ஆயா இந்த மந்திரவாதிக்கே மந்திரத்தை சொல்லி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தண்ணியை தெளிக்க ஆயா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருச்சு. இவனுக்கும் பெருமிதம், ஆஹா இந்த மந்திரம் ஒர்க் ஆகுதா, ஓடி போயிரு அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் தானே பெருமை பேசிட்டு இருக்க, பின்னாடி திரும்பி பார்த்தா ஆயா திரும்ப வந்து நின்றுட்டு இருக்கு. ஏண்டா டே இன்னும் நீ திருந்தலடா, வாடா ஒண்ணு போய் குளிப்பாட்டுறா அப்படின்னு இப்ப மந்திரவாதியா குளிப்பாட்ட கிளம்பிருச்சு. ஆயா படுக்க போட இவனும் எந்திரிச்சு, ஐயோ சாமி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கதற இங்க ஒரு கூத்து போயிட்டு இருக்கு. இந்த இவனுங்க 3 பேர் இருக்கிறானுங்கல்ல, காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கானுங்க. இப்ப திரும்பவும் இந்த கூஜா பையனுக்கு பசி வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு லோடு இறக்கிட்டேன், கிளவி சாப்பாட்டை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு, இப்ப பசிக்குது நான் ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு உள்ள போய் ஏதோ மழை ஆப்பிலாம் அதைய சாப்பிட்டுட்டு இவங்களுக்கும் எடுத்துட்டு வரான். இப்பதான் ராஜா சொல்றான், அடே இதை சாப்பிடக்கூடாதுடா, இது போத பழம், தின்னா உன்னுடைய நினைவே உன் கையில இருக்காது, ஆட ஆரம்பிச்சிருவ உளர ஆரம்பிச்சிருவ அப்படிங்கிறக்குள்ளேயே இவன் ஆரம்பிச்சுட்டான். அதாவது 10 பெக்கு போட்டா எப்படி பேசிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். அவனோட கண்ணுக்கு ராஜா குரங்கு மாதிரியும் சித்தப்பா மண்டை மேல பல்ப் எறிகிற மாதிரியும் தோணுது. இந்த பல்பை நான் எப்படி ஆஃப் பண்ற பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி, இந்த பல்புக்கு 2 சுவிட்ச் இருக்கு, உன்னோட நெஞ்சிலேயே இருக்கு, ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அப்படின்னு அவனுடைய முன்னாடி பார்ட்ட திருவி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான்
இவன் நம்ம சுரேஷ் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் அப்படிங்கறத இங்க சொல்றான். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இவ்வளவு நாள் நான் அவனை திட்டிட்டு இருந்தது என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் அவளை மிஸ் பண்ணிட்டு சரியா சாப்பிடாம இருந்தான். அதனால அவன் கூட நான் சண்டை போட்டேன்னா அந்த சமயத்துல அவளை வெறுத்துட்டு மறந்துட்டு நம்ம கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். மத்தபடி எனக்கு சுரேஷனா உசுருன்னு அவனுடைய மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம அவனுடைய வீட்டை தேடி போலான்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் கிளம்பிட்டானுங்க. அப்பதான் பயத்துல யாரோ உரும்பிட்டு இருக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா மந்திரவாதி ஆயாவோட பிடியில இருந்து தப்பிச்சுட்டான். அவனால இப்ப பேச முடியல. இவனுக்கும் அந்த 5-in-1 மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த டைம் கூஜா கைய விடல, ராஜா கைய விடுறான். கைய விட்டு மந்திரவாதி மூஞ்சிலேயே அப்படியே கைய வைக்க அவனுக்கு எல்லாமே தெளிஞ்சு போயிருது. இப்பதான் நம்ம சுரேஷ் இந்த மந்திரவாதியை பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பான் போல. அதாவது ஒரு பேயை விரட்டி விட்டுட்டு அந்த பேய் போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பேயை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்து பேயை விரட்டி விட்டாராம். அந்த கதை எங்களுக்கு தெரியும், நீங்க அவ்வளவு பெரிய ஆள் தானே அப்படின்னு சொல்ல. ஆனா அதை பத்தி பேச வேண்டிய இடம் இது இல்ல அப்படின்னு ஏற்கனவே ஆயா மேல இருந்த பயத்துல மந்திரவாதி நடுங்கிட்டு இருக்கான். இப்ப மந்திரவாதி கிட்ட ஹீரோட வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழியை கண்டுபிடிச்சிட்டு அதை பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ உயிரோட இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. சப்போஸ் அது மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, என் தம்பி என்னோட பெட்டர் தான் உனக்கு அப்படின்னு சொல்ல அடிக்கிறா. நீ ஒரு லெட்டருக்கு கூட ரிப்ளை அனுப்பவே இல்லை, அப்புறம் நான் என்னன்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்ல, எங்க லெட்டர் அனுப்புனியா, எனக்கு ஒரு லெட்டர் கூட வரலையே அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதே மாதிரி நானும் உனக்கு லெட்டர் அனுப்புனேன், நீ ஒரு ரிப்ளை லெட்டர் கூட அனுப்பல அப்படின்னு ஹீரோ கேட்க, நீ எழுதின எந்த விதமான லெட்டருமே எனக்கு வரலையே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 பேருமே 2 பேருக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண, அதை இன்னமுமே நீ நிறைவேற்றவே இல்லை, எனக்கு ப்ரப்போஸ் பண்றேன்னு சொன்ன அப்படின்னு சொல்ல, நீ இனிமே என்னோட தம்பியோட மனைவி, அதனால இப்ப நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னா அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சுரேஷை கட்டி பிடிச்சிக்கிறா. இன்னுமே இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. அப்பதான் ஹீரோயினோட மண்டையில ஏதோ தழும்பு மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு அப்படிங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படிங்கிறா இவ. இப்பதான் அந்த இடத்துக்கு கவிதாவை தேடி தம்பிக்காரன் வரான். எங்க இருக்கேன்னுட்டு. அவ அப்படியே அந்த செவரை ஜம்ப் பண்ணி கீழே உட்காந்து ஒளிஞ்சிக்கிறான். அண்ணங்காரன் மட்டும் அந்த இடத்த நின்றுட்டுக்கிறான். அண்ணங்காரங்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறான். என்னன்னு பார்த்தா அண்ணா நல்லா போயம் கவிதை இந்த மாதிரி எல்லாம் எழுதுவான். அதனால கவிதாவுக்கு எனக்கு ஒரு போயம் நீ சொல்லு, நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தம்பிக்காரன் கேட்க ஒரு போயமை எடுத்து விடுறான். கேர்ஃபுல்லா கேட்டுக்கோ அப்படின்னு கவிதாவுக்கு இவன் சிக்னல் கொடுக்குறான். ஆனா இது தம்பிக்காரனுக்கு சொல்ற மாதிரி அவனுக்கு புரியுது. இந்த பொண்ணும் கேக்குது. ஏதோ ஒரு கவிதை வரிகளை சொல்ல இந்த பொண்ணுக்கு எமோஷன் ஆயிடுது. அழுக ஆரம்பிக்கிறா. சத்தமா அழுக ஆரம்பிக்கிறா. திடீர்னு என்னன்னா பொண்ணு குரல்ல அழுகுறா அப்படிங்க இவனும் அழுக ஆரம்பிக்கிறான். ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நீ இப்ப கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்க, நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் அங்க இருந்து போயிடுறான். சோ இப்ப எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அம்மா தம்பி ஹீரோ எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா நான் லெட்டர்ஸ் நிறைய போட்டேன், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த லெட்டரும் வரலையா, உனக்கு வந்துச்சாடான்னு அம்மா தம்பி கிட்ட கேட்கறாங்க. இல்லம்மா எனக்கு எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த இடத்துக்கு கவிதா வரா. மாமா வந்து உன்னுடைய வருங்கால புருஷன் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேர்த்தோட ஜோடி நல்லா இருக்குல்ல அப்படின்னு அம்மா சொல்ல, இது நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்குது. நீ ஒன்னும் வருத்தப்படாதுடா, உனக்கு இவளை விட அழகான பேரை நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல, இவனுக்கு சாப்பிட்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன்டா சோகமாவே இருக்க அப்படின்னு சொல்ல, என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ் பண்றேன், அவங்க மட்டும் இந்த இடத்துக்கு இருந்திருந்தாங்கன்னா நான் அவங்கள நல்லா கவனிச்சிருப்பேன். ஒரு டைமாவது நம்ம வீட்டுக்கு வந்து அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் இவ்வளவோ கூப்பிட்டேன், அவனுங்க வரல அப்படிங்க. இந்த ஆனா தடுமாறிக்கிட்டு 3ங்களும் வீட்டுக்கு வந்துருச்சு. இதுதான்டா நம்ம சுரேஷோட பங்களா அப்படின்னுட்டு சுரேஷே அப்படின்னு நம்ம கூஜா பையா கத்துறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சத்தம் அப்படின்னுட்டு இவன் ஓடி போய் பார்க்க அவங்க 3 பேரும் இவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவனை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இந்த கூஜா பையனுக்கு தான் சரக்கு ஓவர் ஆயிடுச்சு இல்ல, உட்கார வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல, அடே இதுதான் உன்னோட கவிதாவா, நீங்க 2 பேரும் மிகப்பெரிய பேர்ரா, சூப்பரா இருக்கிறாடா, நீ டெய்லியும் கவிதான்னு தூக்கத்துல இருந்து திரும்பவும் தூங்குற வரைக்கும் புலம்பிட்டே இருந்தல்ல, அதுக்கு இந்த பொண்ணு வருத்துதான்டா. வீட்டுல எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கே, ஓ உனக்கு இவளுக்கு கல்யாணமாடா, அப்ப கரெக்டான நேரத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. டே வாய மூடுறா, என் தம்பி தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு உடனே சித்தப்பாவும் ராஜாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க கவிதாவுக்கு கஷ்டமாயிருந்தா அவ அவளுடைய ரூமுக்கு போயிடுறான். இருந்தாலும் சித்தப்பாவும் ராஜாவும் அவன் மலை ஆப்பில சாப்பிட்டுட்டான், அதனாலதான் இப்படி லூசு மாரி பேசிட்டு இருக்கான் அப்படிங்க. ஆமா இவன் தெளிவா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இவன் வாயவே திறந்திருக்க மாட்டான் அப்படின்னு அம்மா ஏற்கனவே கான்ல இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயின் போய் அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம பேய்க்கிளை வந்துருச்சு. ஹீரோயினுக்காக அவங்க மாமியார் ரெடி பண்ண அந்த
ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நிக்குது. ஐயோ என்னோட கல்யாண ட்ரெஸ், அதை குடுன்னு கேட்டுட்டே இருக்கா. ஆயாவை ஒவ்வொரு இடத்துலயும் நிக்குது. கடைசியா ஆயாவை புடிச்சிட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸை குடுன்னு கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மாமியார் வந்துடுறாங்க. ஆக்சுவலி அவ ட்ரெஸ்ஸை கசக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து மாமியாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளவு செலவு பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை உனக்காக ரெடி பண்ண தெரியுமா, நீ என்னன்னா அசால்ட்டா இதை கசக்கி போட்டுட்டு இருக்க அப்படிங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, சுரேஷ் இறந்து போயிட்டான் தானே சொன்னீங்க. ஆனா இப்ப அவன் வந்து நிக்கிறான், எனக்கு அவன் தான் வேணும், இன்னும் என்னால அவனை மறக்க முடியல அப்படிங்க. அப்ப நான் செஞ்ச உதவி எல்லாத்தையுமே நீ திருப்பி கொடு. உன் குடும்பத்துக்காக எவ்வளவு பணம் காசு கொடுத்தேன், அதெல்லாம் திருப்பி கொடு. உடனே நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். முடியாது இல்ல, அப்ப மரியாதையா என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கவிதாவை மிரட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. வெளியில போனதும் அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணு கிட்ட அவளுடைய ஜன்னல் எல்லாத்தையுமே ஃபுல்லா அடைச்சிருங்க, அவ வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்றாங்க. இந்தான 3 பேரும் நம்ம ஹீரோவை பிடிச்சி காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஏடா இது வரைக்கும் அந்த பொண்ணு நீ லவ் பண்ணிட்டு இருக்க, உன் தம்பிக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்ல, அம்மா முடிவு பண்ணிட்டாங்கல்ல, இனிமே நான் அம்மா பேச்ச மீற மாட்டேன்னு சொல்ல இவனுங்க இவள திட்டிட்டு இருக்காங்க. இந்தாண்ட ஹீரோவோட அம்மாவும் தம்பிக்காரனும் எதையோ எரிச்சிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன லெட்டரும், ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு போன லெட்டரும் எல்லாமே இவங்க தான் வாங்கி வச்சிருப்பாங்க போல. இவங்க தான் பிளான போட்டு இந்த லெட்டர் எல்லாமே எரிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த லெட்டரை ஒரு டம்முக்குள்ள போட்டு பொருத்தி விடுறா அப்படிங்க, உடனே அணைஞ்சிருது. 2வது டைம் பொருத்தி விடுறாங்க, திரும்ப அணைஞ்சிருது. 3வது டைம் அப்படியே பொருத்திக்கிச்சு, லைட்டா அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அந்த டைம் பார்த்தா சர்ன்னு நம்ம பேய் கிளவி வந்துருது. வந்து இந்த தம்பிக்கார மண்டை மேலேயே உட்காந்துக்குது. உன் பையனை நான் விடவே மாட்டேன், இங்க கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன்னு சொல்லி அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு போயிருது. உனக்கு அழிவு காலம் கட்டிருச்சு, உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாருன்னு அம்மா அப்படியே வேகமா போறாங்க. அப்பதான் என்னமோ சத்தம் வருதுன்னு ஹீரோவும் அவனோட கேங்கும் வெளியில வராங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ வெளியில வந்துட்டான். இவன் வெளியில வந்த உடனே கதவு சாத்திருது. இவனுங்க 3 பேரும் உள்ள லாக் ஆயிட்டானுங்க. ஹீரோ மட்டும் வெளியில போயிட்டான். இவனுங்களுக்கு பயமா அள்ளுது. அந்த ஆப்பக்கரண்டையை வச்சு அந்த பேய் கிளவி இவனுங்களை கண்டினியூஸா மண்டையில அடிச்சுட்டே இருக்கு. உங்களை நான் குளிப்பாட்டவா அப்படிங்க. உடனே சித்தப்பா தான் வயசுல ரொம்ப பெரியவர், இவரை வேணா தூக்கிட்டு போன்னு கூஜா பையன் சொல்றான். இல்ல வயசுல சின்னவங்க தான் ஃபர்ஸ்ட், கூஜா பையனை தூக்கிட்டு போன்னு சித்தப்பா சொல்றாரு. இந்தான பேய்கிட்ட இவனுங்க 3 பேரும் வழக்காடிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ இந்தான சோகமா உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப காத்துல சில பல காகிதங்கள் அடிச்சுட்டு வருது. என்னன்னு பார்த்தா, நான் இங்க நல்லா தான் இருக்கேன், ஆனா ஒன்னு மிஸ் பண்றேன்னு ஹீரோயின் எழுதின லெட்டர், அதாவது ஹீரோவுக்காக ஹீரோயின் எழுதின பாதி எரிஞ்சு போன லெட்டர் அங்க கிடைக்குது. அதே மாதிரி நான் ஆர்மில இருந்து இன்னும் 1 வருஷத்துல வந்துருவேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஹீரோயினுக்கு எழுதின லெட்டரும் அங்க இருக்கு. இதை யார் எரிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அம்மா உள்ள இருந்து வேகமா வராங்க. டே சுரேஷ் ஒரு ஹெல்ப் அப்படிங்கும் போது, அம்மா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீங்க வரலன்னு சொன்னீங்க, ஆனா இங்கதான் இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அம்மா டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ உன்னோட தம்பி தான் இவ்வளத்தையும் பண்ணானா, துரோகம் பண்ணிட்டான்டா உனக்கு. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோவே, இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பேய் கிழவி உன் தம்பிய அந்த காட்டுக்கு நடுவுல தூக்கிட்டு போயிட்டான், அவனை மட்டும் நீ பத்திரமா கூட்டிட்டு வந்துரு, உடனே நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறா. இப்போ ஹீரோயினா அந்த ஜன்னல் வழியா பார்க்க போறான். இங்க பாரு உன்னோட லெட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு, நீ எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே இந்த தம்பி பையன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அம்மா சொல்லிட்டாங்க என்னையும் சேர்த்து வச்சிருவாங்களாம். நான் போய் அந்த பேய் கிழவி கிட்ட இருந்து என்னோட தம்பியை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நீ அங்க போகாதன்னு கத்துறா. இருந்தாலுமே தம்பியை காப்பாத்துறதுக்காக இப்ப அந்த பேய் கிழவி வீட்டுக்கு நம்ம ஹீரோ போறான். இந்த பேய் கிழவி அந்த 3 பேத்துக்கிட்டையும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே கூடாது, நீங்க நடக்க விடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிடுறா. சரின்னு சொல்லி இவனுங்களும் அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் திறந்து பாக்குறானுங்க. ஒரு ரூம்ல வீட்டுக்குள்ளேயே மாட்டை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. இன்னொரு ரூம்ல அருவாளோட ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். இன்னொரு ரூம்ல ஒரு பொண்ணு அந்த ராத்திரியில மேக்கப்ப போட்டுட்டு இருக்கு. இதனால அம்மா என்ன பண்றானா, இந்த கிழவியோட வீட்டுக்கு தானே தன்னுடைய பையன் போயிருக்கான், 2 பசங்களும் அதே இடத்துக்கு தானே போயிருக்கான். அந்த கிழவியோட வீடு இருக்கிறதுனால தானே அந்த கிழவி அங்க இருந்து நம்ம எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளுடைய ஆன்மாவை கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கொளுத்தி விட்டுருன்னு அந்த ஊர் தலைவர் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவனும் சரின்னு சொல்லிடுறான். நீங்க அந்த வீட்டை கொளுத்துற வேலையை மட்டும் பாருங்க, இங்க பாரு என்னோட கழுத்துல இந்த டாலர் இருக்குல்ல, இந்த டாலர்ல ஒரு சக்தி இருக்கு, இதை வச்சு அந்த கிழவி என்ன அசால்ட்டா அழிக்க முடியும்னு பேசிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே இந்த 3 பசங்களும் கேட்டுறாங்க, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுறாங்க. சோ இந்தானே இவங்க அம்மா திரும்பறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரூம்குள்ள போயிடுறாங்க. பார்த்தா கெட்ட சக்தியை வழிபடுற மாதிரி ஒரு ரூம். அந்த ரூம் ஃபுல்லாவே சிவப்பு கலர்ல லைட் எரியுது. யாரோ வர மாதிரி சத்தம். இவங்க 3 பேரும் அந்த டேபிளுக்கு முன்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த அம்மாக்காரி வந்து ஏதோ தாம் தூம்னு மந்திரம் போட அப்படியே கீழே விழுந்துடுறா, மயக்கம் போட்டுறா. என்ன ஆச்சுன்னு இவனுங்க எந்திரிச்சு போய் பார்க்க, இப்ப அந்த அம்மா அப்படியே மெதுவா எந்திரிக்கிறா. இவனுங்களுக்கும் அள்ளு விட்டுருது. என்னடா பண்றதுன்னு சொல்லி ஒருத்த மேல ஒருத்தன் ஏறி அந்த ரத்த காட்டேரிக்கு மேல ஒரு கருப்பு கலர் துணியை போட்டு ஒரு குல்லாவை போட்டு வச்சிருந்திருப்பா. அதை எடுத்து போட்டுட்டு, நான் தான் நீ கும்பிடுற தெய்வம், நீ என்ன கூப்பிட்டல அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இந்த சித்தப்பாவால தூக்க முடியல இந்த ராஜா பையனை. அப்படியே கால்ல நடுங்குது. சரி இவ பார்த்தான்னு வச்சுக்கோவ கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே கீழே குனி, என் கண்ணை நீ பாக்காத, என்னுடைய கண்ணை பாக்குற அளவுக்கு உனக்கு தகுதியே இல்ல, அந்த அளவுக்கு உனக்கு இன்னும் சக்தி வரல சரியா, நான் சொல்ற வரைக்கும் நீ தலையை நிமிர்ந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே குனிய சொல்லிடுறாங்க. இப்ப அந்த இடத்த அந்த அம்மா குனிஞ்சிட்டு இருக்க இவனுங்க 3 பேரும் அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க. வெளியில வந்தா எந்த ரூம்குள்ள போறதுன்னு தெரியாம அங்க ஒரு பீரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கூஜாவும் சித்தப்பாவும் உள்ள போக ராஜாவுக்கு இடம் இல்ல. அங்க மிக பெரிய குடம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த குடத்துக்குள்ள ராஜா ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு அம்மா வருது. அதாவது இது சூனியம் பண்ற அம்மா, அதனால இந்த சூனியக்காரி வருது. வந்து அந்த டோரை இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கல்ல அந்த பீரோட டோரை ஓபன் பண்ணா இவனுங்க மாட்டிக்குவாங்கன்னு நினைச்சா அது ஃபுல்லா துணி இருக்கிற மாதிரி அந்த பேயாயா மாட்டி விட்டுருது. பார்த்துட்டு அந்த அம்மா அந்தாண்ட போயிட இப்ப இவனுங்க 2 பேரும் வெளியில வந்துடுறானுங்க. ராஜாவை வெளியில வாடான்னு சொல்ல அவனால வர முடியல. இருப்புடா குடத்தை உருட்டுறா அப்படின்னு சித்தப்பா குடத்தை கீழே தள்ளி விட்டுட்டு உருட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ நம்பி கிம்பி ராஜா வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு சவுண்டு, என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. என்னன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட பஞ்சாயத்து தலைவர் 3 பொண்ணுங்களை காணோம், அந்த பேய் கிழவிதான் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த 3 பொண்ணுங்களையும் இங்க கூட்டிட்டு வந்து இந்த சூனியக்காரி தான் ஒளிச்சு வச்சிருக்கா. ஏமா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு இவனுங்க கேட்க, எங்களை ரத்த காவை கொடுக்கறதுக்காக இந்த சூனியக்காரி தூக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு புலம்புறாங்க. சரி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, சாவி அங்கதான் இருக்குன்னு சாவியை காட்ட இவனுங்களும் திறக்கிறானுங்க. இதே நேரத்துல இந்த ஹீரோயின் இருக்கிறாள், அவளுடைய ஜன்னல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறா. இப்ப சூனியக்காரி இந்த பொண்ணுங்க இருக்கிற இந்த ரூமுக்கு வந்தா எல்லா பொண்ணுங்களும் அதே செல்லுல தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன்ல படுத்துட்டு இருக்காங்க துப்புட்டியை போத்திக்கிட்டு. சூனியக்காரி வரா, சாவி எங்க இருக்குன்னு பாக்குறா. அதே மாதிரி சாவியும் அங்க இருக்கு. சூனியக்காரி அந்த கதவை சாத்தின உடனே இவனுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க தான் இவனுங்களை ஒளி வச்சிருக்காளுங்க. எப்படி பண்ண பாத்தியா, நான் மட்டும் அந்த சாவி அந்த இடத்துல வைக்கலன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா அந்த சூனியக்காரி வந்து இந்த இடத்த செக் பண்ணிருப்பா அப்படின்னு ராஜா புத்திசாலித்தனமா சொல்றான். என்னன்னு பார்த்தா ஏற்கனவே 3 பேர் அந்த கூண்டுக்குள்ள இருந்தானுங்க. அவங்களோட சேர்த்து இவனுங்களும் உள்ள போயிட்டு உள்ள இருந்து லாக்க போட்டு அந்த சாவியை தூக்கி அங்க போட்டுட்டான். அது இருக்கிற இடத்துலயே போய் மாட்டிருச்சா. இப்ப 6 பேரும் இந்த கூண்டுலயே சிக்கிட்டாங்க. இப்போ ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கூண்டுல இருக்கிறதுல ஒல்லியா இருக்கிறீங்களா இந்த கம்பிக்கு நடுவுல வெளியே போக விட்டு அந்த சாவியை எடுத்து நம்ம வெளியில போயிடலான்னு முடிவு பண்றாங்க. இருக்கிறதுலயே யாரும் ஒல்லியா கொள்ளையாக்குறது நம்ம கூஜா பையன் தான். அவனோட மூஞ்சிய பிடிச்சு அந்த கூண்டுல இருக்கிற கம்பிக்கு நடுவுல விடுறான். பார்த்தா கம்பி வெளியில போக மாட்டேங்குது, தலையே மாட்டிக்கிச்சு. உள்ளியும் போக முடியாம வெளியிலயும் வர முடியாம இவன் கத்திட்டு இருக்கான். இப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, அந்த சூனியக்காரி தான் கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்க சாவி இருக்கு, அதை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருக்கிற 5 பேரும் வந்துட்டாங்க. இந்த நம்ம கூஜா பையன் தலையை வச்சு மாட்டிட்டு இருக்கான். இவன் தலையை வெளியில எடுக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட முகத்துல எண்ணெயா வடியுது. அதை அப்படியே சுரண்டி எடுத்து இவனை அப்படியே புடிச்சு அழுத்தி எப்படியோ நம்பி கிம்பி வெளியில கொண்டுட்டு வந்தாங்க. இந்த நம்ம ஹீரோ பையன் இருக்கான்ல, பேய் கிழவியோட வீட்டுக்கு போயிடுறான். உங்களோட வீட்டுக்கு என்னாச்சு பட்டி, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே உள்ள போறான். பார்த்தா பேய் கிழவி இவனை மந்திரத்தால கட்டி போட்டிருக்கா. யார நம்ம தம்பிக்காரன, உன்னை எப்படி காப்பாத்துறதா அப்படின்னு மூஞ்சுக்கு முன்னாடி அவன் பேச அவன் ஹீரோவோட வாயில இருந்த நாத்தத்திலேயே அவன் முழிச்சிட்டான். போதும் இதுக்கு மேல என்ன நீ காப்பாத்த வேணான்ட்டு அவன் இறங்கி அங்க இருந்து போயிடுறான். நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே அண்ணங்காரனை கூட்டிட்டு போவாம அவன் மட்டும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்ப பின்னாடி பேய் கிழவி இருக்கு, நான் உன்னை குளிப்பாட்டவா அப்படின்னு சொல்லி இவனையும் கூட்டிட்டு போகுது. இந்த அண்ணன் 4 பேர் யாரு, நம்ம ஹீரோயின் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேய் கிழவி வீட்டுக்கு போலாம், போய் ஹீரோவை காப்பாத்தலான்னு கூப்பிடுறாங்க. நான் ஏற்கனவே அங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம், அந்த கிழவி என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறானுங்க. இந்த பேய் கிழவி வா நான் உன்னை குளிப்பாட்டுறேன் அப்படிங்குது. இல்ல நானே குளிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ஆப்ப கரண்டில தண்ணியை மோண்டு இவன் மண்டை மேல ஊத்திக்கிறான். போதுமா இதுதான் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு திரும்பறான். அவன் ஷர்ட் காஞ்சு போயிருச்சு. நீ இன்னும் குளிக்கவே இல்லையா அப்படின்னு திரும்பவும் ஆயா சொல்லுது. திரும்பியும் ஒரு 4 கரண்டி தண்ணி எடுத்து மண்டை மேல ஊத்திட்டு திரும்பறான். திரும்பியும் காஞ்சு போச்சு. நான் தான் உனக்கு தண்ணி ஊத்தி விடுவேன்னு நம்ம ஹீரோவை அப்படியே படுக்க போட்டுறா. இப்ப ஹீரோவும் கிழவியோடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். இப்பதான் கிழவி தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல ஊத்த அவனுக்கு நினைவுகள் எல்லாமே வருது. அதாவது இவனுடைய பழைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் மாதிரி காட்டுது. அதாவது நம்ம தாய் கிழவி இருக்குல்ல, பேய் கிழவி, அதுதான் நம்ம ஹீரோவோட அம்மா. இந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் தான் இந்த ஜமீன்தார். அந்த ஜமீன்தார் இந்த அம்மா கிட்ட நெருக்கமா பழகி ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்காக மட்டும்தான் பழகி இருப்பாங்க. சோ இந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உடனே ஹீரோவுடைய கரண்ட் அம்மாவா ஒரு சூனியக்காரி நடிச்சிட்டு இருக்கால, அவ தூக்கிக்கிறா. எங்க வீட்டுக்காரு உன்கிட்ட பழகினதே இந்த குழந்தைக்காக மட்டும்தான், எங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல, ஆனா என்னுடைய சூனியத்தின் மூலியமா என்னோட வயித்துல ஒரு கருவை என்னால உருவாக்க முடியும், அது வரைக்கும் இந்த ஊர் மக்களுடைய வாயை அடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த குழந்தை, எப்படியாவது நான் இந்த ஊர் மக்களை சமாளிச்சுக்குவேன், எப்படியாவது வயித்துல ஏதாவது தலகாணி கிழகானி வச்சு கூட சமாளிச்சுக்குவேன், இதை நான் தான் பெத்தன்ற மாதிரி அப்படின்னு சொல்ல இந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிருது. பிறந்த உடனே தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போறாங்கன்னு. உனக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டெலிவரியான அந்த வழியில கிடக்குது. அப்ப கூட அந்த ஜமீன்தார் வந்து அந்த அம்மாவோட கையை அறுத்து அந்த ரத்தத்தினால அந்த பத்திரத்துல ஒரு சைனை வாங்கிக்கிறான். சப்போஸ் நீ இந்த குழந்தைய பார்க்க வந்த அப்படின்னா இந்த குழந்தை உயிரோட இருக்காது. அதுவும் இல்லாம ஒரு பொணம் கழுவுறாள்ல, அவ கூட படுத்து இந்த குழந்தை எனக்கு பிறந்துச்சு அப்படின்னு இந்த ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. எப்பெல்லாம் அந்த ஹீரோ பையன் அவங்க வீட்டு முன்னாடி விளையாட வரானோ அப்ப அவன் அழுக்கா இருந்தானா அவனை கூட்டிட்டு போய் குளிக்க வைக்கிறது, ஹீரோவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, மிலிட்டரிக்கு போகும்போது அவனை அப்ரிஷியேட் பண்றது, இந்த மாதிரி தன்னோட பையனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியுமே பக்கத்திலே இருந்து பாக்குறாங்க. ஆனா அந்த சூனியக்காரி இந்த பையன் கிட்ட உண்மையான அம்மாவை ஆயான்னு சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. சரி என்ன பண்றது, தன்னோட பையன் நல்லா இருந்தா போதும்னு இவங்களும் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாமே இப்ப நினைவுக்கு வர அவர் எந்திரிச்சு நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு அந்த பேய் கிளவிய, அதாவது பேய் அம்மாவை கட்டி பிடிச்சு அப்படியே அழுகுறான். என்னைய மன்னிச்சிருங்கம்மா, இவ்வளவு நாள் எனக்கு இந்த உண்மை தெரியாம போயிருச்சு, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு நான் வேற எங்கேயாவது போயிருப்பேன் அப்படின்னு அழுகுறான். அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல, அதாவது இந்த அம்மாவும் அந்த குழந்தையா இருக்கிற நம்ம ஹீரோவும் எடுத்துக்கிட்ட போட்டோவை அங்க காட்டுறாங்க. இருந்தாலும் வெளியில இன்னும் டிஸ்கஷன் முடியல. சரி நீங்க வரலனாலும் சரி நான் போய் ஹீரோவை காப்பாத்துறேன்னு ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறா. இந்த நேரம் பார்த்து ஹீரோவை வெளியில வந்துட இந்த பாட்டி இல்ல இது, இவங்கதான் என்னோட அம்மானு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்தான இதுல யாரு பேய், ஒருவேளை ஹீரோ செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூஜா பையன் காலுக்கு நடுவுல குனிஞ்சு பாக்குறான். ஏதோ இவனுக்கு ஷாக் ஆகுது, இதர் ஹீரோ செத்து போயிட்டானா இல்லையா அப்படிங்கிறது இங்க தெரியல. அப்பதான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க, தீப்பந்தத்தோட வந்துடுறாங்க. ஹீரோவுடைய சொந்த அம்மாவோட வீட்டை எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த இடத்துல இருந்து அந்த அம்மா அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப ஹீரோவுக்கு மனசே இல்ல, நான் இந்த வீட்டுல என்னுடைய மிகப்பெரிய பொருளை வச்சிருக்கேன், அதை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இனிஷியலா அந்த ஊர் தலைவர் முடியாதுன்னு தான் சொல்றான். ஆனா ஹீரோ அவன் அப்படியே கட்டி பிடிக்க இவனுக்கோ உள்ள ஏதோ ஒரு உணர்வு ஆரம்பிக்குது. அதனால இவனும் சரின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் இருங்க, இவன் என்னமோ உள்ள வச்சுட்டான்ட்டானா அதை இவன் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ உள்ள போறான். ஹீரோ உள்ள போறான்ட்டு ஹீரோயினும் உள்ள போயிடுறான். இன்னொன்னு பேய் கிளவி நீங்க எரிக்க கூடாது, நான் இதே இடத்துலதான் இருப்பேன்னு இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு இந்த சூனியக்காரி வரா. என்னடா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, பந்தத்தை தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே உள்ள ஒரிஜினல் பையனா இருந்திருந்தா இந்த அம்மா பதறி இருக்கும். ஆனா இதுதான் இந்த பேய் அம்மாவோட பையனாச்சு, அதனால போடுங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்களும் போட்டுறானுங்க. இப்ப உள்ள ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோ உள்ள போனதே அந்த ஆப்பக்கரண்டி இருக்குல்ல, அம்மா மத்த பிணங்களை வந்து கழுவுவாங்களா, அந்த ஆப்பக்கரண்டிக்காசரம் தான் போயிருப்பான். சோ அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்ப வெளியில போகணும்ல, பின்னாடி வழியா பலவ மாதிரி இருக்கு, அந்த பலவையை இடிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறாங்க. இந்த சூனியக்காரி, அடியே கவிதா நீ என்னோட பையனுக்கு மட்டும் தாண்டி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து ஓடலான்னு பாக்குறியான்னு ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். இப்ப ஹீரோ என்ன பண்றான்னா அந்த ஆப்பக்கரண்டில எல்லா சக்தியும் இருக்கிறாப்புல அப்படியே ஓடி போய் சூனியக்காரி அடிக்கலான்னு போக அவ உப்புன்னு உடனே அப்படியே பறந்துகிட்டு வந்து கீழே விழுந்துடுறான். இப்ப அந்த இடத்துக்கு இந்த மந்திரவாதியும் 3 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. நான் அவளை பாத்துக்கிறேன், அவளை பழி வாங்குறான் அப்படின்னு மந்திரவாதி முன்னாடி போக, அடே மந்திரவாதி நீ என்னுடைய அட்வைசர்டா, நீ தான் இந்த கிளவியை அழிக்கிறதுக்காக என் கூட நிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரவாதி, அவ கரெக்டா தானே சொல்றா, நான் அவ கூட தானே நிக்கணும் அப்படின்னு சொல்ல, அடே அவ நல்லவில்லை கெட்டவ அப்படின்னு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இவனை பிரெயின் வாஷ் பண்ண, எல்லாம் கரெக்ட் தான், நான் நல்லவங்க பக்கம் தான் நிப்பேன்னு திரும்பவும் மந்திரவாதி இவளுக்கு மந்திரத்தை போட, இவளோ காட்டேரி பூஜை பண்றவ, இவகிட்ட இவனோட மந்திரம் நிக்குமா, ஏதோ ஒரு மந்திரத்தை போட இவனையும் கீழே தள்ளி விட்டுறா. எந்திரிக்கவே முடியல. ஒரு பக்கம் ஹீரோ கிடக்குறான், ஒரு பக்கம் மந்திரவாதி கிடக்குறான். திரும்பவும் மந்திரவாதி அப்படி தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்க, டெலிவரியா, எனக்கு டெலிவரின்னு எங்கேயோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு இந்த பொம்பளை கிட்ட நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு மந்திரவாதி எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ இன்னுமே அந்த மலை ஆப்பில நம்ம கூஜா வச்சிருக்கான். இந்த மலை ஆப்பில நான் சாப்பிட்டுட்டு இந்த பொம்பளைய 2ல 1 பாத்துறேன் அப்படின்னு சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே இவனுக்கு போதை ஏறி போச்சு. இப்ப அந்த பொம்பளை அப்படியே கையில் அப்படியே நெருப்பை உருவாக்கி இவனை நோக்கி எறிகிறா. அப்படியே அசால்ட்டா இந்தானன்னு சொல்லி அந்த நெருப்பை எல்லாத்தையுமே அசால்ட்டா ஹேண்டில் பண்றான். இவனோட பின்னாடி போய் எல்லாம் உளுந்து எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு நெருப்பை உருவாக்கி அப்படியே எரியறா. பார்த்தா ராஜாவோட மண்டையில இருக்கிற முடி எல்லாமே பொசிங்கிருச்சு. இன்னொரு நெருப்பு உருவாக்கி அப்படியே எரியறா. அப்புறம் சித்தப்பாவோடைய பேக்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. எப்படியா அணைச்சிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த பேய் அம்மா வராங்க. வந்த உடனே டே சுரேஷே அப்படின்னு உடனே அவன் கையில இருக்கிற அந்த ஆப்பக்கரண்டியை சொல்லட்டி அப்படியே எரியறான். பேய் அம்மா பிடிச்சிட்டாங்க. இவ இந்தான நெருப்பை விட அவங்க அந்தான தண்ணியை விட ரெண்டுமே கிளாஷ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இப்ப சூனியக்காரி மிகப்பெரிய நெருப்பு அப்படியே அள்ளி விட அம்மாவுடைய நெஞ்ச தொலைச்சிருச்சு. அந்த பேய் அம்மா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அந்த பேயம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆப்பக்கரண்டியை எடுத்து கீழே ஒரு தட்டுடாம அவனே அப்படின்னு உடனே அந்த ஆப்பக்கரண்டி பெருசா ஆயிடுச்சு. இந்த சூனியக்காரி மிகப்பெரிய நெருப்ப அப்படியே விட இந்த ஆப்பக்கரண்டியில ஒரு அடி அடிக்க இப்ப சூனியக்காரி அந்த இடத்தையே பஸ்பம் ஆயிடுறா. இப்ப அம்மா நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கதறான். என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு, அதே மாதிரிதான் கவிதாவோட ஆசையும் நிறைவேறணும்,
அவளுக்கு நீ கடைசியா ஒரு டைம் ப்ரப்போஸ் பண்ணிருடா அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஷாக் ஆயிடுது. எதுக்கு கடைசியா ஒரு டைம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி எந்திரிச்சு நின்னு அவன் காலுக்கு நடுவுல பார்த்தா கவிதா ஏற்கனவே இறந்து போயிட்டா. அப்புறம் எப்படி இவளுடைய உருவம் இப்படியே இருக்கு, மனுஷங்கள மாரி இருக்கு அப்படிங்கும் போதுதான் கதை பாஸ்ட்டுக்கு போகுது. இவங்க 4 பேரும் பேயம்மாவோட வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருப்பாங்கல்ல. அப்ப கூஜா கூட குனிஞ்சு பார்த்திருப்பானே. அப்ப நம்ம ஹீரோயின பார்த்துட்டு தான் அவன் ஷாக் ஆயிருப்பான். இப்பயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்ப ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. இந்த தம்பிக்காரன் இருக்கிறான்ல, அண்ணன் அண்ணியா பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா இவன் அண்ணிய மட்டுமே பார்த்துட்டு இருந்ததுனால அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படிதான் ஒரு நாள் நீ எனக்கு முத்தம் கொடுன்னு சொல்லி இந்த புள்ளைய கேட்டிருப்பான். இந்த பிள்ளை என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவுல ஓடி இருப்பா. ஒரு கல்லு மேல இடிச்சு அவ அந்த இடத்துல இறந்து போயிட்டா. இவ எனக்கு வேணும் அப்படின்னு தம்பிக்காரன் அடம் பிடிச்சதுனால அந்த பிள்ளைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து ஏதோ மந்திர தாந்திரம் எல்லாமே அந்த சூனியக்காரி பண்றா. அதுக்கப்புறம் அந்த அம்மாக்காரி தான் 3 கன்னி பெண்களை நீ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா, அவளுங்களை நரபலி கொடுக்கணும், அப்பதான் இவளுடைய உயிர் வாழ்நாள் முழுக்க நீடிக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பா. அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கிற 3 கன்னி பெண்களை கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. கவிதாவும் எந்திரிக்கிறா. இனிமே இவன் தான் உனக்கு எல்லாமே, இவங்க அண்ணங்காரன் இறந்து போயிட்டான், பெட்டர் நீ இவன் கூடயே வாழு அப்படின்னு சொல்ல இவளுக்கே கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஓகே சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம சூனியக்காரி உன் குடும்பத்துக்கே நான் தான் காப்பாத்தினேன், எல்லாத்துக்கும் நான் தான் காசை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏதேதோ சொல்லி ஓகே பண்ண வச்சுட்டா. சோ இது எல்லாமே இப்போ கவிதாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, ஹீரோக்கும் தெரிஞ்சிருச்சு. ஹீரோ அப்படியே கவிதாவோட கையை பிடிச்சு அழுகுறான். நான் உன்னை விட்டுட்டேன்ல, திரும்பவும் நம்மளால சேர முடியாது, நான் அங்க போயிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அழுகுறான். நம்ம திரும்பியும் சேரணும் அப்படின்றனால தான் நான் செத்துமே திரும்பவும் முன்னாடி உயிரோட இருக்கேன், நம்மளோட காதல் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு 2 பேரும் கண்ணீர் மல்க பேசிட்டு இருக்காங்க. உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றான். உடனே அவளோட ஆவியும் ஆத்மா சாந்தி அடைஞ்சு அங்கிருந்து போயிருது. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு மிலிட்டரிக்கு போயிடுறாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. இந்த கதையை பத்தின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.